50 தொகுதியில் 1000 ஓட்டுனா விளையாட்டா? அப்போ மக்கள் பவர்ஃபுல்லா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் ஜூலியை வச்சு இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வாயில வந்துட போதுங்க இல்லைங்க, ஜென்சி கிட்டுங்க அவங்க ஜென்சி தான் சொல்றேன், வாயில வந்துட போதுங்க. பணமா ஜனமா, ஜனம் தான் எனக்கு முக்கியம்டா அப்படிங்கிறது. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த ஸ்ட்ரென்த்தை உடைச்சிட்டாங்க டிவிக்கு. நீங்க விர்ச்சுவல் வாரிசை தடுக்க முடியாது கிறிஸ்டி. இப்போ நீங்க காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவனை எப்படி திமுகவை தடுக்க முடியும்? மக்களை தானங்க பார்க்க போறாரு, போய் பார்க்கட்டுமே. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். என்ன பயம், ஏன் பயப்படுறீங்க? அதுதான் நம்ம கேட்குறோம். ஏன் பயப்படுறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ கம்மியாக பேசுவோம், ஒர்க் அதிகமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு 29 தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு வலுவான ஒரு அணு ஆயுதம் தேவை. அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். அணு ஆயுதம், ஆமா, அப்படிதான் வேணும். பாஜக ஒரு பெரிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை உடைக்க உங்களுக்கு பெரிய ஆயுதம் ஒண்ணு வேணும். அப்போ ஒரு பெரிய ஆயுதமாக விஜயை வந்து காங்கிரஸ் பார்க்கும். 29 நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஒரு தலைவர் இருப்பாரு, ராகுல் காந்திங்கிறது தெரியும். ராகுல் காந்தியோட விஜய் சேர்ந்து வரப்ப எப்படி இருக்கும்? பெரிய சம்பவம். ராகுல் காந்தி விஜயோட யூபியில அகிலேஷ் யாதவ் கை கோக்குறாரு, எப்படி இருக்கும்? ராகுல் காந்தி விஜயோட சேர்ந்து மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல கை கோக்குறாங்க, எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே இதுதான். சினிமா மாதிரி ஒரு டக்குன்னு பார்க்கும்போது வேற இப்படி பண்ணா இவ்வளவு நாட்கள் பண்ண அரசியலே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. இன்னைக்கு தண்ணினாலதான் பிரச்சனையே ஓடுது. சமீபத்துல ஒரு போராட்டம் ஒண்ணு திமுக அதிமுக இணைஞ்சு அறிவிச்சாங்க. யாரு? கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனும் முன்னாள் அமைச்சர் சண்முக சுந்தரமும் இணைஞ்சு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இதுக்கான படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 29 தேர்தல திமுக தனிச்சிருக்கோம். பாஜக திமுக அதிமுக கூட்டணி முடிஞ்சு போச்சு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைந்திருக்கிறார். பிரதர் வணக்கம் கிறிஸ்டி. இல்ல ஒரு பாயிண்ட்டை புடிச்சிட்டாரா சிஎம் பேசினதுல? எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இவங்க இந்த ரூட்ல பேசினாதான் சரியா வரும், இந்த ரூட்ல அடிச்சாதான் சரியா வரும்னு அந்த பாயிண்ட்டை புடிச்சு. ஆமா, அதை தான் சொல்ல வரேன். புடிச்சிட்டாரு அவரு. இப்போ நான் இன்னைக்கு நீங்க ஒரு நெறியாளர் சொல்லுங்க, உண்மையை மறைக்காம சொல்லணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் சென்னை விமானத்தில் ஏறிட்டார். ஏறி அன்னைக்கு பேசின வரைக்கும் இது வரைக்கும் செய்தியை தவிர்த்து யாராவது சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காம இருந்தாங்களா? இல்லையே. நான் இப்போ ட்விட்டர் போனால் ஃபுல்லாக அது மட்டும் தான் இருக்கு. வருது இல்லை, பணமா ஜனமா, ஜனம் தான் எனக்கு முக்கியம்டா அப்படிங்கிறது. அதுவும் டைரக்ட் அட்டாக்காக பேசினது. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த ஸ்ட்ரென்த்தை உடைச்சிட்டாங்க டிவிக்கு. நீங்கள் விர்ச்சுவல் வாரிசை தடுக்க முடியாது கிறிஸ்டி. இப்போ நீங்கள் காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறது எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கான். ஆஸ்திரேலியால ஒரு பையன் எடிட் பண்ணி போடுறான், கத்தார், துபாய், சவுதி எல்லா நாட்டிலையும் ஒருத்தன் எடிட் பண்ணி போடுறான். அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க? அவனுக்கு டிவிக்கு காசு தருதா? அவங்க ஒரு தலைவன், என்னுடைய தலைவனுக்காக நான் எடிட் பண்றேன், என் தலைவனுடைய உரையை எடிட் பண்றேன், என் தலைவனை ஆதரித்து பேசக்கூடிய வீடியோக்களை நான் எடிட் பண்றேன். அவனை எப்படி திமுகவை தடுக்க முடியும்? முடியாதுங்கிற. உங்களோட ஸ்ட்ரென்த்தை உடைச்சிட்டாங்க. முதல்வர் அவர்கள் வந்து ஒரு காவல் அன்றைய நடந்த சம்பவத்தை வர்ணித்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இவங்க ஒரு வழக்கு திமுகவில் போட்டாங்க, கரூர் செல்லவே கூடாது தடை. ஆமாம். இன்னொரு வழக்கு நாம் தமிழர் கட்சி, இன்னொரு 2 கட்சிகள் சார்பாக ஒரு பொதுநல வழக்கும் போடப்படுது. அதில் அரசு ஆணை கொடுக்கக்கூடாது. அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இப்போ முதல் வழக்குக்கு நம்ம வருவோம். முதல் வழக்கில் அடிப்படை ஆதாரம் இல்லை, ஒன்றுமே தெரியல, எஃப்ஐஆரை படிச்சுட்டு வாங்கன்னு நீதிமன்றம் ஒரு கொட்டி அமுச்சு விட்டாங்க திமுகவை. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜென்ரலாக அந்த சம்பவம் நடந்து இன்றைய தினம் வரைக்கும் 1 வருடம் ஆக போகுது. 1 வருடத்தில் இவர் முதலமைச்சராக ஆகிட்டார். இப்போ அவர் கரூர் செல்வதற்காக என்ன பிரச்சனைங்கிறது திமுக விளக்கியிருக்கணும். என்ன பிரச்சனை, அவர் செல்வதனால் என்ன பிரச்சனைங்கிறது. ஆமாம், இந்த பிரச்சனை விளக்கி இருந்தால் ஜட்ஜே வந்து ஏதாவது ஒரு ரீகம்ப்ளிமேஷன் பண்ணி இதெல்லாம் இருக்கு போல, நம்ம அதை ஏதாவது ஒரு ஆய்வு செஞ்சு பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாரு. அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது தெரியுது. ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இவங்க குற்றம் சாட்டுனா எப்படி குற்றம் சாட்டணும் திமுக அப்படின்னா, முதல்வர் விஜய் கரூர் செல்வதாக இருந்தால் சென்ற பின்பு சிபிஐ விசாரணை அங்கு நடக்கக்கூடாது. சிபிஐ விசாரணை நடந்தால் கரூர் செல்வதற்கு தடை வேண்டும். ஓகேவா? இந்த 2 வாதம் தானே வச்சிருக்கணும். ஒரு பத்திரிகையாளராக நமக்கே தெரியுது. அப்ப சிபிஐ விசாரணைங்கிறது 50% 70% ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. விசாரிக்கக்கூடியவர்களை விசாரிச்சு முடிச்சுட்டாங்க. இது முதல்வரையே 3-4 முறை டெல்லி போய் விசாரிச்சு ஆஜராயிட்டு வந்துட்டாரு. அப்ப எல்லாமே தெரியுது இல்ல, தெரிந்தும் ஏன் தடை வாங்கணும்? மக்களை தானங்க பார்க்க போறாரு, போய் பார்க்கட்டுமே. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். என்ன பயம், ஏன் பயப்படுறீங்க? அதுதான் நம்ம கேட்கிறோம். ஏன் பயப்படுறீங்கன்னு நான் கேட்கறேன். இப்படி அதுக்கு டோட்டலா அதுல வேற மாதிரி சொல்லி அது
அதுதான் சொல்றேன். ஏன் இதெல்லாம் மக்களுக்கே தெரியும்னு சொல்ல வரேன். இப்போ இவர் கரூர் சென்ற பின் நாளைக்கு விசாரணை நடத்துறாங்க. ரீல்ஸ் ஆச்சுன்னு சொன்னது கூட பாத்தீங்கன்னா ரீல்ஸை வந்துட்டு சிஎம் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்குன்னு சொல்லி போடுறாங்க, அடுத்த நாள் இவர் போய் எங்க போய் நிக்கிறாங்க. மாற்றம் தானே அது, மாற்றம் தானே. இப்போ அன்றைய தினம் இந்த எக்மோருக்கு போனாருன்னா அடுத்த அரசு மருத்துவமனைக்கு அச்சம் இருக்கும். வந்துருவாரோ இல்ல அமைச்சர்களை விட்டுருவாங்களோ, இல்ல கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு இருக்கு, அது கடந்த ஆட்சிகள்லாம் செயல்பட்டுதான் தெரியல, அந்த குழுக்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதெல்லாம் வீரியமாக்கணும்னு நான் சொல்ல வரேன். தாவே காட்சி அதெல்லாம் வீரியமாக்கணும். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கண்காணிப்பு குழு இருக்கும், அந்த குழுலாம் வீரியமாக்கணும். எவன் லஞ்சம் கேட்கறான், எவன் மக்களுக்கு இது பண்றான், அந்த குற்றச்சாட்டு எல்லாம் களையணும்னு நான் சொல்ல வரேன். அப்ப இந்த அச்சத்தை ஏற்படுத்துறாரு அவரு, அதிகாரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துறாரு. ஓகே, இப்போ ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி பாஜக கிட்ட வந்துட்டு அவர் ரொம்ப பயங்கரமா பேச மாட்டாரு, ஒன்றிய அரசு விமர்சனம் இல்லை அப்படின்னு. அது இல்லாமல் ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு, நிறைய பேச மாட்டாரு, வாயை திறக்க மாட்டாரு. இந்த வாயை திறங்க சிஎம் சார்னு சொன்ன விஷயம் அதில் ரொம்ப அழகாக அவன் சொல்லியிருந்தாரு, ரொம்ப கம்மியாக பேசுவோம், ஒர்க் அதிகமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் என்ன தோணுச்சுன்னா, அவரோட மேகதாதானி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சுமூகமாக அந்த பிரச்சனையை முடிச்சிருவோம். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலை நம்ம பார்க்கணும். ஏன்னா தொட்டுப்பாரு வந்துப்பாரு கவனிங்க, திமுகவுடைய தேர்தல் இந்த அரசியல் 26 அரசியலே டெல்லிக்கும் நமக்கான போட்டி தான் சொன்னாங்க. ஆமா, இதுவரைக்கும் விஜய் அப்படின்ற வார்த்தை வராது வாயில, வரவே இல்லை. தேர்தல் வரைக்கும் வரல. எந்த இடத்துலையும் தாவேக்கா அப்படின்னு சொல்லி இவங்க எங்கேயும் பேசல. புரியுதா உங்களுக்கு? ஆனா மக்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது திமுகவுக்கு தெரியல, அதிமுகவுக்கு தெரியல. யார் யார் சண்டை போட்டுக்கிட்டா, எடப்பாடியோட போட்டோ வச்சுக்கிட்டு உதயநிதி பிரச்சாரம் பண்றாரு, உருண்டு வந்தாரு தவந்து வந்தாருன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அவரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கும் டெல்லிக்கான போட்டின்னாரு. இங்க அதுக்கான பிரச்சனையே இல்லைன்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு விஷயத்த சண்டை போட்டோ மத்திய அரசிட்ட போர் செஞ்சோ வாங்க முடிய சூழல் இல்லை. மத்திய அரசு சில திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், சில நிதிகளை ஒதுக்குது மத்திய அரசு. அது எப்படி வாங்கணுங்கிற வித்தையை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிடும். ஓகே, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, வாங்குற வித்தையை தெரிஞ்சு கட்சியை தாண்டி இது ஒன்றிய அரசு, இது மாநில அரசு, அணுகுமுறைகள் தான் முக்கியம். நீ எனக்கு கை வச்சினா, உன்னோட இதுல நான் கை வச்சேன்னா என்ன ஆகும், எங்க கை வச்சா எங்க வலிக்குங்கிறது விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாருன்னா மத்திய அரசுல இருந்து நமக்கு வரதெல்லாம் சுலபமாக வந்துடும். இதை எப்படி பயன்படுத்த போறாருங்கிறத நான் சொல்றேன். காங்கிரஸுக்கு 29 தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு வலுவான ஒரு அணு ஆயுதம் தேவை. அப்படிதான் நம்ம பாத்துக்கணும். அணு ஆயுதம், ஆமா, அப்படிதான் வேணும். பாஜக ஒரு பெரிய கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை உடைக்க உங்களுக்கு பெரிய ஆயுதம் ஒண்ணு வேணும். அப்போ ஒரு பெரிய ஆயுதமாக விஜயை வந்து காங்கிரஸ் பார்க்கும். அப்ப காங்கிரஸ் சும்மாவா நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைப்பாரு. கண்டிப்பா. அப்ப நான் உங்களுக்கு நார்த்துல பிரச்சாரம் பண்றேன், வைக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆக்சுவலி தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு ஒரு டிமாண்ட் ஒண்ணு வரப்ப, அதுக்கு தானே பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பி ஆக்கியிருக்காங்க. வேற ஒரு நபரை எம்பி ஆக்கியிருந்தா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிருக்கும். கூட இருக்கிற செவாலையே தானே எம்பி ஆக்கியிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? அப்ப காங்கிரஸ் கூட்டங்கள் என்ன நடக்குது? காங்கிரஸ் தலைவர் மாத்தினதுக்கான காரணம் யாரு? மாணிக்கம் தாகூர் ஆல்ரெடி காவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் மட்டும் தான் இயங்குவாரு. அப்ப எல்லாமே நீங்க எல்லாமே இணைத்து பாக்குறப்ப சம்பவம் இருக்குன்னு தான் நம்ம லோடிங் தான் சொல்லணும். ஓகே, அப்ப நீங்க ஒரு கூட்டம் வரப்போது, ஒரு மீட்டிங் வரப்போது, நான் உங்களுக்கு இது பண்ண போறேன். இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை தாவேக்கா கட்டமைச்சிச்சு. இன்னைக்கு திமுக தலைமையிலான கூட்டணிங்கிறது தேமுதிக இருக்கு, அவங்க இருக்காங்க. அவங்க தேமுதிக எப்போ வருவாங்க நமக்கு தெரியும். ஒரு எம்பி சீட்டு அவங்களுக்கு வேணும் கண்டிப்பா. அவருடைய மகனுக்காக விஜயகாந்த் மனைவி அவர்கள் இங்க வந்துருவாங்க, தாவேக்காவுக்கு வந்துருவாங்க. பாமக ஆல்ரெடி அன்புமணி ராமதாஸ் அமைச்சரோட சட்டமன்றத்துல நல்ல சீட்டு போட்டு வச்சுட்டாரு. அப்ப அதிமுக இருந்து பாமகவும் உடைஞ்சிரும். அப்ப திமுக அதிமுகங்கிற 2 கட்சி தான் தனிச்சு இருக்கும். கூட பாஜக ஒண்ணு இருக்கு, அது மாநில தலைவர் மாத்திரம். கதை சொல்றீங்க இல்ல? நீங்க சொல்றது ஒரு காலத்துல திமுக அதிமுக இருந்துச்சு, அவங்க கூட கூட்டணி இருந்தாங்க அப்படின்னு இருந்தது போய் இப்ப திமுக அதிமுக தனிச்சு நிக்குது, இவங்க எல்லாம் நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க பாருங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு நீங்க பாருங்க. இன்றைய தினம் திமுகவை அப்படி கொஞ்சம் லைட்டா அடிச்சுக்கிட்டு ரொம்ப போட்டு மிதிக்கிறது திருமாதான், எல்லா இடத்துலயும் மிதிக்கிறாரு. இப்ப வைகோ எல்லாத்தையும் கொண்டு வர, இன்னும் சில கட்சிகள் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வைகோ வந்து ஒரு போர்படை தளபதி ஆயிட்டு, அதான் 29ல வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திமுகவுக்கு கூட்டணிங்கிறப்ப யாரும் இல்லை. திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய எஸ்டிபியா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்னா, பாஜகவை எதிர்த்துட்டு தான் இப்ப திமுக கூட்டணியில் இணைஞ்சாங்க. அப்ப காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்கணும் மனநிலையில தானே வருவாங்க. அப்ப தேசிய அரசியல்ல காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கணுங்கிற மனநிலையில தானே வருவாங்க. அப்ப அந்த 2 கட்சிகளும் இங்க வந்துடும். அப்ப திமுக தனித்து விடப்பட மரம். அப்ப அதிமுகவை எடுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த கட்சி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு அதிமுகல இருக்கிறவங்களுக்கே தெரியல. பொதுக்குழு நடத்தினாங்க, அது அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அப்போ இங்க பாஜக ஒரு பக்கம் இருக்கு. இப்போ பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கும் 29, திமுக தனிச்சு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் இந்த கூட்டணியோட நான் வரேன்,
நீ சொல்ற டிமாண்டை நான் ஏத்துக்கிறேன். இன்னொரு டிமாண்டும் வைப்பாங்க காங்கிரஸ். மத்தியில வந்து பாஜகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், ஒரு முறையாவது வரணும். அதுதான் அவங்களோட குறிக்கோள். ராகுலை வச்சு பாரத் ஜோடா போனானுங்க, என்னென்னமோ பண்ணாங்க. பீகார்ல எஸ்ஏஆருக்கு எதிராக இப்போ எல்லாமே ஃபெயிலியர். அப்போ இது வந்து ஒரு ஹோப் எடுத்து நார்த் இந்தியாவில் விஜய் என்ற பிம்பத்தை பரப்புகிறார்கள். அது அவர்களுக்கு ஆயுதமாக யூஸ் ஆகுது. ஓகே, இன்றைக்கு விஜய் என்று நார்த் இந்தியாவில் தெரியாத ஆளே கிடையாது. கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விஜய்ங்கிறது நபர் யாருங்கிறத சேர்த்துட்டாங்க. அப்போ விஜய் வைத்து என்ன செய்யலாங்கிற ஒரு பிளான் பண்ணுவாங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் 40 நிற்கிறோம், தாவேக்கா எங்கேயும் நிற்க வேணாம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, மத்தியிலேருந்து உங்களுக்கு இணையமைச்சர் நாங்கள் கொடுக்குறோம், ஏதோ ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. அப்போ விஜய் அவர்கள் சும்மாவா விடுவார்? கண்டிப்பா மேகதாதானே கேட்பாரா இல்லையா? அப்போ இது ஈஸியா ஸ்டார்ட் அவுட் ஆன விஷயத்த ஈஸியா தானே பண்ண முடியும். ஓகே, நான் என்ன துபாக்கி அந்த மாநிலம் ஒத்துக்கணும்ல, இப்ப அந்த மாநிலம் அதை பத்தி அதை கொண்டு வருவாங்க கிறிஸ்டி. அதுக்கும் இருக்கா? அப்ப நீங்க மத்தியில ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஆட்சி அமைச்சதான் அடுத்த முறை கர்நாடகாவில் காங்கிரஸ் வர முடியும். ஆமா, உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் சிவகுமார முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கணும் அரசியல, ஏதோ கிரவுண்ட் லெவல் கிடையாது இது. நீங்க அங்க காங்கிரஸ்ல முதலமைச்சர், கர்நாடகாவில் இருந்த முதலமைச்சருக்கு என்ன குறை? சித்தராமையாக்கு என்ன குறை? உடம்பு சரியில்லை அவருக்கு, இல்ல பேச்சாற்றல் இல்லையா? என்ன குறை? ஏன் சிவகுமாரை மாத்தினாங்க? அது ஒரு அரசியல். அங்க முடிச்ச உடனே ஏன் இங்க செல்வ பிறந்தவங்க மாத்தினாங்க? ஏங்க எனக்கு வந்து எம்பி சீட்டை நான் ஏங்க காங்கிரஸ்க்கு விட்டு கொடுக்கணும்? எதுக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு சீட்டு? அதான் பெரிய விமர்சனமா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப டிமாண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மேகதாதுவை பத்தி முதல்வர் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆக்சுவலி ராகுல் காந்தி அண்ட் விஜய் 2 பேரும் அவ்வளவுதான். விஜய் என்ற நபர் யாருங்கிறத சேர்த்துட்டாங்க கிறிஸ்டி. 29 நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஒரு தலைவர் இருப்பாரு, ராகுல் காந்திங்கிறது தெரியும். ராகுல் காந்தியோட விஜய் சேர்ந்து வரப்ப எப்படி இருக்கும்? பெரிய சம்பவமா இருக்கும். இப்ப ராகுல் காந்தி விஜயோட யூபியில அகிலேஷ் யாதவ் கை கோக்குறாரு, எப்படி இருக்கும்? ஐயோ. ராகுல் காந்தி விஜயோட சேர்ந்து மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல கை கோக்குறாங்க, எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே இதுதான். சினிமா மாதிரி டக்குன்னு பார்க்கும்போது வேற ஏதாவது விசில் பண்ணாலே வேற ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ நீங்க பாஜகவை எதிர்க்க ஒரு பெரிய ஆயுதம் தேவைப்படுறப்ப அது அந்த ஆயுதத்திற்கு நம்ம எப்படி கத்தி சீவணுமோ அதை சீவுவாங்க காங்கிரஸ். அப்போ நீங்க கேட்கக்கூடிய டிமாண்டை செய்வோம்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை 29ல நீங்க சொன்ன மாதிரி மேகதாது கொடுக்கணும், 29ல காங்கிரஸ் ஆட்சி, மத்தியில ஆட்சி, இங்க மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி, முடியாதா என்ன மேகதாது? முடிச்சிடலாம் சொல்லுங்க. சிம்பிளா முடிக்கலாம். அதுல அரசியல் இல்ல. இரண்டு நான் என்ன சொல்ல, தமிழ்நாட்டிற்கு கொடுக்கணும்ங்கிறது அப்படின்னு இல்ல. இதை எப்படி வைப்பாங்கன்னா 2 மாநிலத்துக்கு ஏற்றவாறு செய்யும். அதான் நானும் கேட்கிறேன். 2 மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது இல்லையா? முடிஞ்சிருமே பிரச்சனையை. அப்ப அதை தான் முன்வைப்பாங்க. அதுக்கு என்ன ஷார்ட் அவுட்டா? அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு அதிகாரம் தேவை. இப்படி பண்ணா இவ்வளவு நாட்கள் பண்ண அரசியலே இல்லாம ஆயிடுமே. ஒண்ணுமே பண்ண முடியாது. டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. இன்னைக்கு தண்ணினாலதான் பிரச்சனையே ஓடுது. தண்ணீருங்கிறது மக்களுக்கும் விவசாயத்துக்கும் அடிப்படையா ஒண்ணு. அதை ஒரு தலைவன் செஞ்சு வச்சுட்டான், அதை ஒரு முதல்வர் செஞ்சு வச்சுட்டாருன்னா அந்த விவசாயிகள் நன்றி உணர்வோடு இருப்பாங்க. இல்லைங்க, இப்போ அதிமுக கரைஞ்சுக்கிட்டே வருது, முக்கியமான எல்லாம் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. இவர் வேற இன்னைக்கு அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள்ல தாய்மாமன் திட்டத்தை கொண்டு வரேங்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை, அந்த கனெக்டே புரியல. இப்போ நான் இன்னொரு கனெக்ட் சொல்றேங்க. சமீபத்தில் ஒரு போராட்டம் ஒன்று திமுக அதிமுக இணைஞ்சு அறிவிச்சாங்க. யாரு? கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனும் முன்னாள் அமைச்சர் சண்முக சுந்தரமும் இணைஞ்சு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இதுக்கான படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 29 தேர்தலில் திமுக தனிச்சிருக்கோம், பாஜக திமுக அதிமுக கூட்டணி முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஏங்க ஒரு போஸ்டர் நான் உங்களுக்கு எவிடன்ஸோட காமிக்கிறேன். ஒரு ஃபிளெக்ஸ் அடிச்சு ஒரு கட்சிக்காரங்க, இங்க பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க ஐயா ஸ்டாலினோட படம் இருக்கா, உதயநிதி படம், கனிமொழி படம் இருக்கா, இங்க அம்மையார் ஜெயலலிதா படம், எடப்பாடி படம் இருக்கு. பேரை பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், சண்முகநாதன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் இது திமுக தலைமை கண்டிச்சிருக்காது. கண்டிப்பா. அதிமுக எடப்பாடி முதல்வர், அது திமுக ஆதரவிக்குதுன்னு தானே உங்க கட்சியில இருந்து எல்லாம் ஓடுறான். அப்ப நீங்க இப்படி ஃபிளெக்ஸ் அடிச்சீங்கன்னா இது எப்படி ஏத்துக்குவாங்க? நீங்க சொல்லுங்க. திமுக காரன் எப்படி ஏத்துக்குவான்? இது மக்கள் பார்த்தா அவங்களுக்கு மக்கள் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. எனக்கு இது எப்படி இருக்கிறீங்க? இப்ப இதை கண்டிச்சிருக்கணும்ல. இணைந்து போராட்டம் நடத்தவில்லை, தவறான செய்தி, தவறாக அடித்து விட்டாங்க அனிதா ராதாகிருஷ்ணன், ஒழுங்கு நடவடிக்கை. அப்ப எடப்பாடி என்ன பண்ணோம்? சண்முகநாதன் மீது ஒழுங்கு நடவடிக்கை. யாரை கெட்டு பண்ணி ஃபிளெக்ஸ் அடிச்சா? யாருக்கு இது எதுக்கு அடிச்சாங்க? இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் ஒருத்தன் அடிச்சிருக்கான் பாருங்க, அதான் பெரிய. இது எதுக்காக அடிச்சாங்க தெரியுமா? தாவக அரசை எதிர்த்து திமுக அதிமுக இணைந்து நடத்துற போராட்டம். அடே அப்பா. அப்ப உங்களுக்கு புரியுதா பாயிண்ட்? புரியுது. நான் சொல்றதெல்லாம் நிச்சயம் நடக்கும், நீங்க வேணா பாருங்க. இல்ல இப்ப என்ன ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கேடர்ஸ் எல்லாருமே டிவிகேக்கு வராங்கன்னு எல்லா மேடைகளையும் பேசுறாரு. குறிப்பா இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்தநாள் அப்படின்னும் போது அது இன்னமும் அதிகமா அட்வான்டேஜா மாறுது. ஏன்னா மற்ற நாள் இவர் பிறந்தநாள்ல கொடுத்திருந்தா கூட வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா எல்லா திட்டங்களுக்கும் அவங்க பேர் வைக்கிறாங்கன்ற பிரச்சனை. ஆனா அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளைக்கு தாய்மாமன் திட்டம், ஏன்னா
பண்ணவே முடியாது, கையில காசே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ அதை பண்ண போறாருன்னும் போது அது இன்னும் பெரிய இதா மாறும் இல்லையா? அதுதான் சொல்ல, ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாரு அவரு. நீங்க தடுக்கவே முடியாத சூழல தாவேக்காவுடைய தொண்டர்கள் இருக்காங்க. நீங்க அவர் நின்னால் நடந்தால் செய்தியாக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது அதை எதிர்த்து அரசியல் செய்யும் போது திமுக கவனம் செலுத்தணும்னு நம்ம சொல்ல வரோம். ஓகே, நான் இன்னைக்கு கனிமொழி வந்து பேட்டி கொடுக்குறாங்க, வெயிட் அண்ட் சீ, நாங்க பாக்குறோம், வரட்டும் சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன கட்டமைப்பை பண்ண போறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுக இணைந்து போராட்டம் அறிவிக்கிறீங்க, 40 நாள்ல வந்து ஆட்சி கவிழ்ந்துருன்னு சொல்றீங்க, திமுக தொண்டர்கள்லாம் தயாரா இருங்கன்னு சொன்னீங்க. ஆட்சி கவிழ்க்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி செந்தில் பாலாஜி ஒரு குற்றவாளியும் அசோக் ஒரு குற்றவாளி. இப்போ இதுக்கெல்லாம் கனிமொழி பதில் சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா. அதை பத்தி பேச மாட்டாங்களே, எப்படி பேசுவாங்க? அப்ப சூழல் இருக்குல்ல. இல்ல இப்ப இடைத்தேர்தல் இடைக்கால தடை அப்படின்னு சொல்றாங்க. இடைத்தேர்தல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தி கிடையாது. அது தடைங்கிறது தெளிவா கோர்ட்டு உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு கொடுக்குறான் அப்படின்னா, தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அந்த தொகுதியில அந்த வெற்றி பெற்ற வேட்பாளருடன் அப்ப ஒரு 1000 ஓட்டு வித்தியாசம் இருக்கும், அது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஃப்ளெக்ஸி பேனர் வச்சிருப்பாங்க, ஏதோ வாக்குச்சாவடியில் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அதையெல்லாம் முறைகேட்டு ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. அதான் தேர்தல் வழக்குகள். அந்த தேர்தல் வழக்குகள் தான் நிலுவையில் இருக்கு. தாவேக்காவில் மாறினாலேயோ குதிரை பேலம் கழுதை பேலம்னு எந்த இடத்துலையும் கோர்ட் மென்ஷன் பண்ண கண்டிப்பா கிடையாது. அப்புறம் அதே ஒரு விமர்சனமா இவங்க பேசுறாங்க. அப்ப ஏன் கட்டமைக்கிறீங்க தவறான ஒரு விஷயத்த? ஏற்கனவே உங்களுக்கு இப்ப இந்த தாவேக்கா பசங்க ஒரு விஷயத்த போட்டா பழைய விஷயங்களை நோண்டி உடனே போடுறாங்க. அதுவும் ஜென்சிலாம் மாற்றான எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப நான் கேட்கிறேன், தாவேக்கா பைத்தியக்காரத்தனம் அணில்தனம் பண்றாங்கன்னு நீங்க தான் குற்றச்சாட்டுங்க. அதே குற்றச்சாட்டு திமுக ஏன் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். நீதிமன்ற வாசல்ல அந்த ஜென்சி கிட்டுக்கு பெயில் கொடுத்தோட என்னென்ன அட்ராசிட்டி பண்ணீங்க சொல்லுங்க? பெயிலுக்கு அட்ராசிட்டி. அதே போல இன்னொரு சகோதரர் வந்து கைது செய்யப்பட்ட திமுகல அவங்க தாய் சொல்றாங்க, தமிழுக்காக தான் என் பையன். என்ன தமிழுக்கு போனா? எனக்கு புரியல. என்ன தமிழுக்கு உங்க பையன் குற்றவாளி ஆகனா? தமிழ்நாட்டுக்காக முதல்வரை குறித்து, முதல்வர் மனைவி பிள்ளைகளை குறித்து ஒருத்தர் அவதூறா பேசுறான். இது எப்படிங்க தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? எனக்கு புரியல. என்ன நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறீங்க? ஏன்னா எல்லாம் படிக்காத முட்டாளர்கள் இல்ல, அவங்க பார்க்காத வழக்கா, நாங்க பார்க்காத ஜெயிலா? இது புரியலங்க. இப்ப கிருஷ்ணன், நான் வந்து தாவேக்கா ஆட்சி இல்ல, திமுக ஆட்சி. தாவேக்காவை சேர்ந்த ஒரு நிர்வாகி முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையும் முன்னாள் முதல்வர் மனைவியையும் துர்கா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி மனைவியும் உதயநிதி பிள்ளைகளையும் ஒருத்தன் உட்காந்து வீடியோவே போடுறான் அப்படின்னா திமுக இன்னும் நல்லா பேசுப்பா, ஏன்ப்பா கம்மியா பேசுற அப்படியே சொல்லுவாங்க. கரூர் சம்பவம் முடிஞ்சோன்னா கரூர்னு சொன்னாலே தூக்கி உள்ள வச்சுட்டாங்களே. இல்ல, நான் கேட்குற பதில் சொல்லுங்க. ஏன்ப்பா கம்மியா பேசுற, இன்னும் நிறைய பேசுப்பா, அதுக்கு தான் திமுக வேடிக்கை பார்க்குது அப்படியே சொல்லுமா திமுக? உடனே நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு இப்படியும் பாரு, ஒரு பத்திரிகையாளர் அவரெல்லாம் தூக்கி உள்ள வச்சிங்களே, எதனால உள்ள வச்சிங்க? கேள்வி வருது இல்ல. அப்போ நீங்க உங்களை பற்றி குறை சொல்லும் போது நீங்க உள்ள வைப்பீங்க. ஒரு முதல்வரை வெளிப்படையா திட்டா 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சி மேஜிக் காமிச்சிருக்காரு, அவரை பிடிச்சி அவர் ஒய்ஃபை பிடிச்சி நீங்க பேசுறப்ப தாவேக்கா வந்து வேடிக்கையா பார்க்கும் கை கட்டி சொல்லுங்க. அதுக்கு நீங்க வந்து தமிழ்நாடு மொழி போருக்காக தியாகத்திற்காகவும் சைனா எல்லையில இந்தியாவோட பிரச்சனையை தீர்த்ததுக்கும் என் மகன் தமிழ்நாட்டிற்காக தானே. என்ன இதெல்லாம் வாதம்? தமிழ்நாடு நலனுக்காக தான். எங்க நின்று நீங்க என்ன பேசு நீதிமன்றத்துல நின்று? அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க திமுக இப்படிப்பட்ட ஒரு கொள்கை நீங்க கட்டமைச்சு பிம்பம் காண்பிக்கும் போது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் ஏன் பண்றீங்கன்னு கேட்கிறேன். ஓகே, இல்ல இப்ப இந்த ஸ்பீச்சுக்கு எதிர்வினை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க பேசினதுல பேச முடியாத சூழல்ல இருப்பாங்க. இடைத்தேர்தல்ல வெளுத்து விட்டுருங்க அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காரு. என்ன ஒரு இது நான் குறிப்பா சொல்லணும்னா, திமுக ஏன் அச்சப்படுகிறது கேளுங்க. 107 தொகுதிகள் மட்டும் தாவேக்கா வெற்றி பெற்றதுக்காக எடுத்துக்கொள்ளவே முடியாது. முழுமையான ஆட்சியை கொடுப்பதற்காக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இன்னைக்கு 20லேருந்து 30 தொகுதி நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 200 ஓட்டு 90 ஓட்டு, ஒரு ஓட்டுல உங்க கருப்பன் முன்னாள் அமைச்சர் கருப்பன் தோத்தா பண்ணாரு. அப்ப நீங்க 1000 ஓட்டு 1100 ஓட்டு 999 ஓட்டு இப்படிதான் தாவேக்கா தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த தொகுதிகள் எல்லாம் மக்கள் தாவேக்கா விரும்பாமலா வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்திருந்தா தாவேக்கா 3வது இடம். சின்ன ஒரு சேஞ்ச் தானே. வாக்களித்திருந்தா தாவேக்கா 3வது இடம் போயிருக்கணுமே. தாவேக்கா வேண்டாம் என்றால் 3வது இடம். அப்ப தாவேக்கா ஆட்சியில் அமைக்கணும்னா அந்த 1000 ஓட்டு 200 ஓட்டுல தோல்வி அடைகிறாங்க. இதே கரூர்ல 2 தொகுதிகள்ல ஒன்று அதிமுக, ஒன்று திமுக, 2 தொகுதிகள், ஒன்று தாவேக்கா வெற்றி. அப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்ற 1000 ஓட்டு வித்தியாசம். அதே தாவேக்கா இன்னொரு தொகுதி, திமுக இன்னொரு தொகுதி வெற்றி பெற்று குளித்தலை தொகுதியில அங்க 200 ஓட்டு வித்தியாசம், வெறும் 200 ஓட்டு. புரியுதா உங்களுக்கு? அதிமுக பின்னாடி போயிடுச்சாங்க. அப்ப மக்கள் என்ன மனநிலையை வாக்களிச்சிருக்காங்க? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திமுக எந்த பாயிண்ட்ல நிராகரிக்கிறாங்கன்னு தான் நம்ம கேள்வி. ஒரு அரசியல் கட்சி என்றால் இதெல்லாம் ஆலோசிச்சு ஆராய்ச்சி செய்யணும். எங்க 30 தொகுதியில் 1000 ஓட்டுனா விளையாட்டா? அப்போ மக்கள் பவர்ஃபுல்லா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் ஜூலியை வச்சு இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
வாயில வந்துட போதுங்க இல்லைங்க, ஜென்சி கிட்டங்க அவங்க ஜென்சி தான். அதுதான் சொல்றேன், வாயில வந்துட போதுங்க மாதிரி. அவ எனக்கு சொன்னா நிறைய போடுவோம், டாபிக் மாதிரி போயிடுவோம். காவல்துறையை வந்து முதல்வர் அவர்கள் பேசிட்டார், ரைட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், கரூரில் அவர் பரப்புரையின் போது எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதை விட 2 மடங்கு இன்னைக்கு வந்துச்சு. ஆமா, 2 மடங்கு வந்துச்சு. நான் என்ன சொல்றேன் வரேன் பாருங்க. கரூர் இது திருச்சி விமான நிலையத்திலேருந்து கரூர் எல்லைக்கு வராரு. பெட்டாவத்தலைன்னு ஒரு ஊர், அது வரைக்கும் மக்களுடைய கூட்டம்ங்கிறது ரோட்ல இருக்கு. ஓகேவா? கரூர் மக்கள் இவங்க திமுக சொல்ற மாதிரி ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, கரூர் மக்கள் நிராகரிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, அந்த எல்லை வரைக்கும் திருச்சிக்கும் கரூருக்கும் அந்த எல்லை இருக்குல்ல, அந்த பார்டர் வரைக்கும் மக்கள் சாரசாரியா நிக்கிறாங்க. யார? முதல்வரை பார்க்க. சரி, கரூர் எல்லைக்கு வந்துட்டா அந்த கூட்டம் இருக்கக்கூடாதா இல்லையா? இவங்க சொல்லக்கூடிய இருக்கக்கூடாதா இல்லையா? இருக்கக்கூடாது. எங்க திமுக குளித்தலை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்குங்க. 200 ஓட்டுல அந்த குளித்தலை தொகுதி கரூர் மாவட்டத்துக்கு எல்லையில வருது. உள்ள அவர் என்ட்ரி ஆனாலும் 3000 பேர் 4000 பேர் ரோட்ல நிக்கிறான். உங்களுக்கு புரியுதா? அப்ப தாவேகா காரன் மட்டுமா 3000 பேர் 4000 பேர் நிப்பான்? மக்களும் தானே சேர்ந்து நிப்பான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருது. இதை வந்து எப்படி நீங்க திமுகனால ஜீரணிக்க முடியலங்கிறத சொல்ல வரேன். அப்ப இது தன்னெழுச்சியாக வர கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல திமுக இருக்கு. அப்ப இந்த கரூர் எல்லைக்குள்ள வந்தோன்னே இவ்வளவு கூட்டம் வருது. கரூர்ல இன்னைக்கு பேசி முடிச்ச உடனே ரோட் ஷோ போறாரு. அதே ரவுண்டானால தான் கிராஸ் பண்றாரு. அப்ப அந்த ரவுண்டானால ஏற்கனவே பரப்புரையில இருந்த கூட்டத்தை விட இன்னும் 2 மடங்கு இருந்தது. யாராலையும் மறுக்க முடியாது. இப்ப நான் வரேன் வாதத்துக்கு, ஒரு வாதத்துக்கு வழக்குல இருக்கு, நம்ம அதெல்லாம் பேச வரல. நம்ம அவர் சொன்ன முதல்வர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுல இருந்து நம்ம வைக்கிறோம். 2வது, இரவு ஆச்சுன்னா முக்கியமான பாயிண்டே தான். இரவு ஆகுது அப்படின்னா, டிலே ஆகுது அப்படின்னா, 6 மணிக்கு மேல டிலே ஆகுதுன்னா நிச்சயமா காவல்துறை தடுத்திருக்கலாம். ஏன் அப்படின்னா அங்கு அன்றைக்கு நடந்தது சனிக்கிழமை இரவு நடக்குது. சனிக்கிழமை தான் கரூர்ல வந்து சம்பள நாள். ஓகே, மாத வருமானம் கிடையாதுங்க, சம்பளம் தான். டெக்ஸ்ட்டுக்கு போறவங்களுக்கு டெய்லி 400 500 அதை ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு 5000 ரூபா வாரத்துக்கு வாங்குவாங்க. கொஞ்சம் காசை வீட்டை கொடுத்து அந்த ஒரு மீதி இருக்கக்கூடிய காசுல தான் அன்றைய தினம் என்ஜாய் பண்ணக்கூடிய கூட்டம் இருக்கும். அப்ப கரூர்ல இரவு, அந்த சனிக்கிழமை இரவுங்கிறது எப்போதுமே, இப்ப நீங்க போனாலும் வழக்கம் போல ஒரு க்ரௌடா இருக்கும், ஒரு ஜேஜேன்னு இருக்கும். அண்ணா நகர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜேஜேன்னு இருக்கும். எதுக்கிட்ட கரூர்ல இவ்வளவு கூட்டம் சனிக்கிழமை கூடுறீங்கன்னே தெரியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் இன்னைக்குமே. அப்ப சம்பள நாள்னு மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியும், உளவுத்துறை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த கூட்டமும் வருவான்னு உங்களுக்கு கணிச்சிருக்கணுமா இல்லையா? நீ அந்த கூட்டத்தை விட்டுருங்க, அதிகமா வந்துருச்சு, ரைட், ஓகே. இந்த கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? கரூர்ல டெக்ஸ்ட்ல மட்டும் எத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 50,000 பேர் வேலை பார்க்கறான், 40,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாலும் 10,000 பேர் அந்த இடத்துல நிக்க முடியுமா? வந்துட்டானா? அதை கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப மாவட்ட நிர்வாகத்துடைய தவறுன்னு அந்த இடத்துல இருக்குல்ல, கண்காணிச்சிருக்கலாமா? அந்த கூட்டமும் சேர்ந்து வந்துருச்சு. இதுதான் அந்த சம்பவத்துக்கான முக்கியமான காரணம். ஓகே, ஒரு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு கரூர்ல 5000 போலீஸ் பாதுகாப்பு. 5000 போலீஸ் எதுக்கு போடுவாங்க? பிரதமர், ஜனாதிபதி ஏதாவது ஒரு பெரிய மீட்டிங்கும் மாநாடு நடந்தாதான் போடுவாங்க. 5000 பேர் ரோட் ஷோக்கு போடுறாங்க, இல்ல 3000 பேர் ரோட் ஷோக்கு போடுறாங்கன்னா என்ன பண்ணும்? மக்கள்கிட்ட எந்த பிம்பம்? எவ்வளவு போலீஸ் போட்டிருக்கான், சும்மா பேச்சுவார்த்தை இல்லை. ஆமா ஆமா, விஜய் வராருங்க, இப்போ விஜய்க்கு இவ்வளவு போலீஸா? அப்போ அவ்வளவு கூட்டம் வருமா? அப்போ மக்கள்கிட்ட அது தேர்தல் அரசியலா மாறும். கண்டிப்பா, புரியுதா? இந்த பார்வையிலையும் பார்க்கணும்னு நம்ம சொல்ல வரோம். இன்னொன்று மக்களுக்காக நிக்கிறாங்கன்றதும் இருக்கும். ஆமா, காவல்துறை மக்கள் பாதுகாப்புக்காக நிக்கிறாங்க. அப்ப இந்த பார்வையிலையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு ஒரு அம்மாவும் பேசியிருந்தாங்க, பேட்டியா கேட்கும்போது அவங்களும் பேசியிருந்தாங்க, இன்னைக்கு இவ்வளவு காவல்துறை வந்திருக்குல்ல, ஏன் அன்னைக்கு வரல? அதுதான் சொல்றேன், அரசியல் பிம்பம். நீங்க எனக்கு கிறிஸ்டி எப்பயுமே போறப்ப 100 பேர் வரான், அதே ஒரு 500 பேர் 1000 பேர் மாறப்ப கிறிஸ்டிக்கு கூட இன்னொரு 10 பேர் பாதுகாப்புக்கு போகணும்ல, ஏன் போகல? இல்ல நான் மதியழகன்ட்ட கூப்பிட்டு நீங்க தொண்டரணியை வலுப்படுத்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது சொல்லிருக்கலாம்ல. நாமக்கல்ல அவ்வளவு கூட்டம் லைவ்ல போடுது, யாருக்கு கிறிஸ்டி தெரியாம இருக்கும்? கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல அன்றைய தினம் முதல்வர் பார்க்காமல இருந்திருப்பாரு, இதெல்லாம் தடுத்திருக்க முடியாதா? இப்ப இவ்வளவு கேள்விகள் வருது இல்ல, ஒரு சாதாரண மனிதர்களுக்கே இவ்வளவு கேள்விகள் வரும். அப்ப இதைதான் தாவேகா வந்து குற்றம் சாட்டுது. தாவேகா இன்றைய முதல்வர் கூட அதுதான் குற்றம் சாட்டுறாரு. அப்ப இது எல்லாமே வந்து எவிடன்ஸா சப்மிட் பண்றாரு. மக்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், மக்கள் பார்த்துக்கோங்க, மக்கள் கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. என் மேல தவறு இல்லைங்கிறத அவர் நிரூபிக்க பாக்குறாரு. அதை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க இல்லைங்கன்னா நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி கிறிஸ்டி.